நாங்கள் எங்களுடைய இருப்பு சார்ந்து எங்களுடைய வாழ்வியல் நடைமுறை சார்ந்து நாங்கள் சிந்திக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றத்திலே சமகால வாழ்வியல் நடைமுறை சார்ந்த தலைப்பை நாங்கள் இன்றைக்கு இந்த பொழுதிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய இந்த சூழலிலே தமிழருடைய கலை இலக்கிய பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் இன்றைக்கு வளருகிறதா அல்லது தொடர்ந்து செல்லுகிறதா என்ற அடிப்படையில் சமகால வாழ்வியல் சார்ந்த விடயத்தை நாங்கள் சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் தமிழர்கள், சைவ தமிழ் மக்கள் என்று சொல்வதை இட்டு நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும். ஆறுமுக நாவலர் சொல்லுகின்றார், யாழ்ப்பாண கலாச்சாரம் கந்தபுராண கலாச்சாரம் என்று போற்றுகிற உயர் வாழ்வியல் நெறியை கொண்டவர்களாக நாங்கள் விளங்குகிறோம். கல்தோன்றி மண்தோன்றா காலத்திலே தோன்றிய மூத்த குடிகள் என்று நாங்கள் போற்றுகிற எங்களுடைய தமிழர்கள் கலை சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, சமயம் சார்ந்து, பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்து, வீரம் சார்ந்து, காதல் சார்ந்த அக வாழ்வியல், குடும்ப வாழ்வியல் சார்ந்து ஒரு உயர்ந்த சிந்தனை நெறியிலே உயர்வாக வாழ்ந்த இனமாக நாங்கள் தமிழர்களாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தமிழர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் இன்றைக்கு கால ஓட்டத்துக்கேற்ப எப்படி இருக்கிறது, நாங்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று எங்களை சிந்திப்பதும் அது சார்ந்த ஒரு தேடலுமாக இன்றைய இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது. உண்மையிலே ஒரு அருமையான பொழுது, ஒரு இரவு பொழுது, ஐயனார் பெருமானுடைய திருவருள் கைங்கரியத்தோடு இந்த மண்ணிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். எம்பெருமான் புது ஆலயத்திலே புது பொலிவு கண்டு திரு அருளாட்சியை பொழிய இருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே நாங்கள் எங்களுடைய தமிழருடைய வாழ்வியல் சார்ந்து சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் சுமார் 70 மில்லியன் வரையிலான தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிறந்திருக்கிறார். எங்களுடைய நாடு கடந்து புலம்பெயர் தேசங்கள் சார்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழன் இல்லாத நாடு என்று சொல்லுகிற அளவில் இன்றைக்கு தமிழன் அனைத்து இடங்களிலும் பிறந்திருக்கிறார். எங்களுடைய இலக்கியங்கள் சார்ந்த விடயங்கள், வாழ்வியல் வரலாறுகள் எல்லாம் ஏட்டுச்சுவடியில் தொடங்கி இன்றைக்கு இணையம் வரை எங்களுடைய அனைத்து விடயங்களும் பரவியிருக்கிறோம். இந்த வாழ்வியல் பாரம்பரிய மரபுகளிலிருந்து இன்றைக்கு நாங்கள் நவீனம் சார்ந்த நவீன வாழ்வியலோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சமயம் சார்ந்த நடைமுறைகள், பண்பாட்டு விழுமியங்களை இன்றைக்கு நாங்கள் எப்படி தொடர்ந்து பேணி வருகிறோம், அந்த பண்பாட்டு நடைமுறைகளை பேணுவதிலே இன்றைக்கு இளைஞர்கள் எத்தகைய பங்கு வகிக்கிறார்கள், இன்றைய இந்த கால மாற்ற சூழலிலே நாங்கள் எத்தகைய போக்குகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம் என்பது சார்ந்த ஒரு சிந்திக்கின்ற விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். தமிழருடைய வாழ்வியல் என்பது அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்வியலை கொண்டிருக்கிறது. அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்வியலே நாங்கள் வீர வாழ்வியலோடு வாழ்ந்திருக்கிறோம். இமயம் வரை கொடிநாட்டி ஆண்ட தமிழர் பரம்பரையாக எங்களுடைய பரம்பரை இருக்கிறது. எங்களுடைய பரம்பரையிலே நாங்கள் கல்வியிலே, சமயத்திலே, கலைகளிலே, கலாச்சாரங்களிலே, பண்பாட்டு விழுமியங்களிலே நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். இலக்கிய புலம் சார்ந்து உயர்ந்திருக்கிறோம். சமய நடைமுறைகளிலே உயர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கால மாற்றமும் கால போக்குகளுக்கு ஏற்ப அது எத்தகைய திசையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை அடிப்படையிலே எங்களுடைய தமிழர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு ஆரம்ப நடைமுறைகளை பேணி வளர்ந்து வருகிறதா அல்லது கால மாற்றத்துக்கு ஏற்ப தளர்ந்து செல்லுகிறதா அல்லது நாங்கள் தடம் மாறி திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்கின்ற ஒரு அரங்காக நாங்கள் இந்த அரங்கை வடிவமைத்திருக்கிறோம். இந்த அரங்கிலே தமிழருடைய கலை இலக்கிய பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு வளர்ந்து செல்லுகிறது என்று 2 பேர் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக இந்த அரங்கிலே கூடியிருக்கிறார். அதே போல எங்களுடைய தமிழருடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு வளரவில்லை, அது தளர்ந்து செல்லுகிறது, நாங்கள் தடம் மாறி திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற பார்வையாக இங்கே 2 பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்.
இருவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் ஒரு நல்லதொரு சிந்தனையை இந்த பொழுதிலே நாங்கள் முன்வைக்கலாம் என்று இருக்கிறோம். எங்களுடைய தமிழருடைய இந்த பண்பாடு, கலாச்சாரம், சமயம் சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது என்ற அணியிலே இரு பேச்சாளர்கள் உங்களிடத்திலே முன்வந்திருக்கிறார்கள். ஒன்று எங்களுடைய தமிழ் ஆசான், பல பட்டிமன்றங்களிலே கலந்து கொண்ட முக்கியமான ஒருவர், தமிழ் இலக்கிய புலம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற துஷ்யந்தன் அவர்கள் தமிழருடைய கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்து வளர்கிறது என்ற அணியிலே பேசுவதற்காக இங்கே முன்வைந்திருக்கிறார். அவரோடு துணையாக யதோத்சயன் பண்பாடு சார்ந்த வளர்ச்சி பின்புலங்களை சொல்வதற்காக இங்கே கூடியிருக்கிறார். இல்லை, தமிழருடைய பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் தளர்கிறது என்ற அணியினுடைய பேச்சினுடைய தலைவராக டிதுசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். அவருக்கு துணையாக அருள்குமரன் அவர்கள் பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் தொடர்ந்து செல்லுகிறது என்ற விடயத்தை இங்கே முன்வைப்பதற்காக இந்த அரங்கிலே கூடியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் நேரடியாக இந்த விவாதத்துக்குள்ளே நுழைகின்றோம். தமிழருடைய கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்த விடயங்கள் வளர்கிறது என்ற விடயப்பரப்பிலிருந்து நாங்கள் இந்த வாதத்தை தொடங்கலாம் என நினைக்கிறேன். எப்பொழுதும் நாங்கள் நேர்கணிய சிந்தனையோடு சிந்திக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வியல் சார்ந்து நாங்கள் வளர்ச்சி பெற முடிகிறது. எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் நேர்கணிய மனப்பான்போடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு விடயத்தை எப்படி இருக்கிறது என்று ஒரு ஆங்கிலேயரிடம் கேட்டால் ஃபைன் என்று சொல்லுவார். ஒரு சிங்கள மொழி பேசுவோருடன் கேட்டால் இது எப்படி இருக்கிறது என்றால் கொந்தா என்று சொல்லுவார். ஒரு தமிழரிடத்திலே கேட்டால் இது எப்படி இருக்கிறது என்றால் பரவாயில்லை என்று சொல்லுவார். அந்த பரவாயில்லை என்பதிலே நல்லதோ கூடாதோ ரெண்டுமே எங்களால் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் எந்த விடயத்தையும் நேராக நேர் சிந்தனையோடு சிந்திக்கின்ற பொழுதுதான் அந்த விடயத்திலே நாங்கள் வளர முடியும். அந்த வகையிலே தமிழருடைய கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்த விடயங்கள் வளர்ந்து செல்லுகிறது என்ற அணியினுடைய வாதத்தினை தொடக்கி வைப்பதற்காக அன்புக்குரிய நண்பன், தமிழ் ஆசான், தமிழ் புலமை சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற துஷ்யந்தன் அவர்களை இப்பொழுது இங்கே வாதத்தினை முன்வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். தாரகைகள் நடுவே தன்மதி போல் வீற்றிருந்து நல்ல தீர்ப்பு வழங்க காத்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளரே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, அரிகர புத்திர அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய தலைப்பு மிக அருமையான தலைப்பு. இன்றைய சூழலில் தமிழர்களினுடைய கலை, இலக்கிய, பண்பாடு வளர்ச்சியுற்று செல்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கால மாறுதல்களுக்கு ஏற்ற வகையிலே அவை மாறுபாடு அடைகின்றனவே தவிர அவை அப்படியே தளர்ச்சியுற்று செல்கின்றது என்று நாங்கள் முடிவெடுத்து விட முடியாது. இங்கே பாரதி பாடிய அந்த பாடலை பாடி என்னுடைய வாதத்துக்குள் நான் நுழையலாம் என நினைக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். அவர் அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போகிறார் பாரதியார். ஏன் இங்கே பாரதியாரை நான் பாடலுக்கு எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், அவர் தான் இந்த மாற்றத்துக்குரிய காரணம். பெண் விடுதலை வேண்டும் என்று சொன்னார். இது மட்டுமல்ல, பெரிய கடவுள் காக்க வேண்டும், கண் திறந்திட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். மாற்றம் என்ற ஒன்றே நடுவர் அவர்களே மாறாதது என்பது மார்க்சிய வாதமாக இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலேயே பண்பெனப்படுவது யாது என்று கலித்தொகை என்ற இலக்கியம் மிக அருமையாக சொல்கிறது.
பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல், அதாவது நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப வாழ பழகுதல். எந்த ஒரு இனம் மாறுதலுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதோ அந்த இனம் இந்த சூழலிலே வாழ முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே எங்களுடைய கலை இன்றைக்கு வேறு விதமாக மாற்றமடைந்திருக்கிறது, சூழலுக்கேற்ப மாற்றமடைந்திருக்கிறது. சார்ல்ஸ் டார்வின் கூட இதைத்தான் சொல்லுகிறார், தக்கென பிழைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எந்த உயிரியும் தனக்கேற்ற வகையிலே அந்த சூழ்நிலை மாற்றத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை உள்வாங்குவது பண்பாட்டினுடைய சிறப்பாக இருக்கிறது. கலையும் சரி, இலக்கியமும் சரி, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இதிலிருந்து கொண்டு மாறுதலை, அந்த வளர்ச்சியை நாங்கள் உள்வாங்க வேண்டும். பாருங்கள், அரிகரபுத்திரன் என்ற அந்த கோயிலினுடைய அந்த நாமம் கூட நடுவர் அவர்களே ஒரு பண்பாட்டு இணைப்பைத்தான் எங்களுக்கு காட்டுகிறது. அரியும் அரணும் ஒன்று, அதை மறுப்ப வாயில் மண்ணு என்று சொல்கிறோம் நடுவர் அவர்களே. எங்களுக்கு தெரியும், சிவனும் இந்த ஐயனையும் நாங்கள் ஒரே பரம்பொருளாக போற்றி வழிபடுகின்ற அந்த முறை சைவர்களாகிய எங்களிடம் இருக்கிறது. இது கால மாற்றத்தில் நாங்கள் அதை சீராக உள்வாங்கி இருக்கிறோம். இந்த கட்டட அமைப்பை பாருங்கள் நடுவர் அவர்கள், அது வளர்ச்சியுற்று இருக்கிறது. எப்படி தற்காலத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த வர்ண பூச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை எங்களை பார்க்கின்ற பொழுதே மனதை கொள்ளை கொள்கின்ற அழகாக இந்த ஆலயம் இருக்கிறது. இதில் எந்த விதமான மறுப்பு கருத்துக்களும் இல்லை நடுவர் அவர்கள். இதைவிட இங்கே எதிர்த்தரப்பு நண்பர்கள் நிறைய சொல்லலாம், எங்களுடைய பண்பாடு தளர்ச்சியுற்று செல்கிறது என்று சொல்லி. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. பண்பாடு ஒன்றும் தளர்ச்சியுறவில்லை, கால மாற்றத்துக்கு தன்னை உள்வாங்கிக் கொள்கிறது. அருமையாக சொல்லலாம் நடுவர்களே, அன்றைக்கும் காதல் வந்தது, இன்றைக்கும் காதல் இருக்கிறது. நியாயம் நியாயம் யாராகியரோ குறுந்தொகையிலே அருமையான பாடல். எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி, யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பேல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவி. நடுவர் அவர்களே, மிக அருமையான பாடல். எனக்கும் உனக்கும் எந்த விதமான இரத்த சம்பந்தமும் இல்லை, தாய் வழி உறவும் இல்லை நடுவர் அவர்களே, தந்தை வழி உறவும் இல்லை. இப்படி இருக்கே நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து விட்டோம், இனி எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இது சங்க பாடல். இப்படி ஒரு சிறப்பான பாடலை இந்த வாழ்த்துக்களிலே கூறினால் தற்காலத்திலே அவர்களுக்கு அது விளங்காமல் இருப்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். இப்பொழுது இந்த வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகின்ற பொழுது பலர் எப்படி நினைக்கிறார்கள், எப்படி எழுத வேண்டும் என்று சொன்னால், அண்மையிலே ஒரு கவிஞர் நகைச்சுவையாக சொன்னார் நடுவர் அவர்களே, செல்வோனும் சிம்மம் போல இணை பிரியாத நாங்கள் இணைந்து விட்டோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி. இது பிழை இல்லை நடுவர் அவர்களே. இப்ப அந்த காலத்திலே சங்க புலவர்கள் இப்படி ஒரு அடியை கையாண்டார்கள். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கள் அந்தனர். சிவந்த நிலத்திலே பெய்த மழை நீர் எப்படி நிலத்தினுடைய தன்மையை நீரும் நீரினுடைய தன்மையை நிலமும் உள்வாங்கிக் கொள்கிறதோ அதே போல நாங்கள் இருவரும் மனத்தால் ஒன்றிணைந்து விட்டோம், இரத்தத்தாலும் இணைந்து விட்டோம். அதுதான் நடுவர் அவர்கள் இந்த சிவப்பு நிறம் அங்கே சொல்லப்பட்டது. இப்பொழுது பாருங்கள், கால மாற்றத்துக்கு எப்படி சொல்கிறார்கள், செல்போனும் சிம்மம் போல இணைந்து விட்டோம். இது தவறல்ல. ஆகவே நாங்கள் இது பண்பாடு தளர்ச்சி உறுகிறது அல்லது பண்பாடு மாறிவிட்டது. பாருங்கள், தொடர்பாடல் எல்லாம் எவ்வளவு இலகுவாக மாறிவிட்டது. இப்பொழுது கூட பாருங்கள், இதிலே அடியவர்கள் பார்க்கின்ற அந்த எண்ணிக்கை குறைவாக இருந்தால் இதை பலர் கேட்டுக்கொண்டிருப்பார். இது ஒரு விதமான வளர்ச்சி தான். கலையாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், எல்லாமே பண்பாடு தான் நடுவர்கள். எப்படி ஒரு உழவன் நிலத்தை பண்படுத்தி அந்த பயிற்சிகைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்தை தயார் செய்கிறார்கள், அதே போல நடுவர் அவர்களே, அதே போல நாங்களும் என்ன செய்யணும், எங்களுடைய மனத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் பண்பாடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பண்படுத்தல் தான், பண்படு என்ற சொல்லில் இருந்துதான் பண்பாடு என்பது மருவி வந்திருக்கிறது. ஆகவே கலையை பற்றி நாங்கள் சொல்வதாம். கலை என்பது என்ன? அது உண்மையிலே உள்ளுணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. கலையிலே இன்றைக்கு பல்வேறு விதமான புதுமைகள். நடுவர் அவர்களை நாங்கள் ஆரம்பத்திலே வட்டக்களரி என்று சொல்கின்ற ஒரு அரங்க முறையை கையாண்டோம். இன்று பாருங்கள், இந்த அரங்கத்திலே அப்ப பெட்டிசா கத்தித்தான் நாங்கள் அதை செய்ய வேண்டி இருக்கிறது நிகழ்வுகள். இன்று பாருங்கள், ஒளிவாங்கி இப்படி எல்லாம் இருக்கிறபடியா நாங்கள் இலகுவாக இதை செய்கிறோம். இதுக்கும் ஒரு பண்பாடு தான். இது பண்பாட்டில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். நாங்கள் அதை உள்வாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு எதிர்த்தரப்பு நண்பர்கள் சொல்லலாம், பாருங்கள், அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள் சில வேளையிலே, இப்ப பண்பாடு தளர்ச்சி விட்டு கொண்டு போகிறது என்று பல விஷயங்களை அவர்கள் சொல்லலாம். நான் ஒரு விடயத்தை நகைச்சுவையாக சொல்லுகிறேன். கணவனும் மனைவியும் கோயிலுக்கு போனார்கள் நடுவர் அவர்கள்.
போகின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த கணவன்மாருக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், கோயில்ல நீ என்ன வேண்டிட்டு வந்தாய், வேண்டுதல் என்ன என்று கேட்கிற ஆசை ஒன்று இருக்கிறார். அது கடவுள்கிட்ட தான் சொல்லணும், அவர் கேட்பார். அப்ப மனைவி சொன்னாங்க, அர்ஜுன தட்டையும் கணவன் தான் கொண்டு வர, 7 பிறவிக்கும் நீங்கள் தான் என்னுடைய கணவனாக வர வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிவிட்டு வந்தேன். பட் அந்த கணவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாருங்கள் இந்த பிரச்சனையை எப்படி உத்தி முடியாது. இந்த அர்ஜுன தட்டை இருக்கா பொடியன்ட்டு அவர் திரும்ப ஓடி போய் வேண்டிட்டு வந்தார். நீங்கள் என்ன வேண்டினீங்கள் என்று திருப்பி கேட்க அவர் சொன்னாராம், இதுவே அந்த இறுதி பிறப்பாக இருக்கட்டும் என்று நான் வேண்டிட்டு வந்தேன் என்று சொன்னார் நடுவர் அவர். இது பாருங்கள் பிரச்சனையை எப்படி சுமூகமாக்கு, இது ஒரு பண்பாடுதான். இன்சொற்களை பேசுவது, பிரச்சனை தீர்த்தல் உத்தி முறை எல்லாம் இன்றைக்கு பண்பாடாக வளர்ச்சி இருக்கிறது. இப்ப சண்டைகள் குறையும். ஒப்பீட்டு ரீதியில நீங்கள் பார்த்தால் தெரியும், கணவனும் மனைவியும் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஒரு புடவை எடுப்பதற்காக சென்றார்கள். இந்த கதையை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். புடவை எடுப்பதற்கு செல்கின்ற பொழுது எப்பயுமே மனைவி மிக கூடுதலான விலை மதிப்பான அந்த பொருட்களை எடுப்பது வழக்கம். அந்த சாரியை தான் அந்த எடுக்க வேண்டும் என்பதற்காக கணவனை சொல்லுகிறார், நீங்கள் இந்த செக்யூரிட்டி கார்டோட கொஞ்ச நேரம் இதில் இருங்கோ, நான் வெறும் எப்படியும் 5-6 மணித்தியாலமாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் தருவார்கள், குடிச்சு போட்டு இருங்கோன்னு சொல்லி. அப்ப இவர் இருந்து போட்டு மனைவி பார்க்கிறார், திடீரென்று இந்த கணவனை காணவில்லை. அப்ப செக்யூரிட்டி கார்டுல கேட்கிறார், இதுல இருந்தவர் எங்க போட்டார் என்று சொல்லி. அப்ப திடீரென்று அவர் சொல்ற, அடியே என்ன வடிவா இருக்கா பாரடி, பார்த்தா என்ன பிரச்சனை, செக்யூரிட்டி கார்டுல உடுப்ப இந்த போட்டு கொண்டு. அப்ப செக்யூரிட்டி கார்டு டியூட்டி மாறி போட்டார். அவ வேற 5 மணித்தியாலமாகும் தானே, அப்ப ஒரு 400 ரூபாய் காசு தருவார், அதுக்காக நான் இதுல நிக்கிறேன் என்று சொன்னார். சரி, உனக்கும் எனக்கும் திருமணம் செய்ய சரியான மனப்பொருத்தம் இருக்குன்னு சொல்லித்தான் செய்து வச்சவை. இப்ப சரி போனாங்க கிடக்கு, புடவைக்கு 400 ரூபாய் காணாது, பாத்தியோ 400 ரூபாய் உழைச்சி கொண்டா என்று வாங்கிட்டு போனவர். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பிரச்சனை தீர்த்தல் உத்தி முறையில் இப்ப சண்டை பிடிக்குது. எங்களுடைய கலை பண்பாடு எல்லாம் மாற்றம் அடைந்தான் இருக்கிறது. அது கலையிலே தன்னுடைய இன்றைக்கு நீங்க இவர்கள் சொல்லலாம், இன்றைக்கு தொடர் நாடகங்கள் எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம், எது சரி என்று சொல்லி நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்ப சமூக பிரச்சனைகள் தான் அங்கே வருகின்றனவே தவிர அதுக்காக பண்பாடு மாற்றம் அடைந்தது, பண்பாட்டில பிரச்சனை என்று சொல்லி எதிர்த்தரப்பு நண்பர்கள் சொல்லக்கூடாது. பண்பாடு வளர்ச்சி உற்று கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அது தளர்வுறவில்லை, மாறுதல் அடைந்து கொண்டு இருக்கிறது என்பதே யதார்த்தமான வாதமாக இருக்கிறது என்று கூறி நடுவர் அவர்களை வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் தொகுப்புரையில் உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. துஷ்யந்தன் அவர்கள் அருமையாக நகைச்சுவையோடு குடும்ப வாழ்வியல்லே கணவன் மனைவியுடைய பிரச்சனையோடு தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலே குடும்பங்களிலே பொறுமை என்பதும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்குரிய ஒரு உத்தியாக இன்றைக்கு கையாளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழருடைய பண்பாட்டு சார்ந்த விடயங்கள் தளரவில்லை, கால மாற்றத்துக்கேற்ப அது வளர்ந்து செல்லுகிறது என்ற வாதத்தினை அவர் ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார். இந்த மாற்றம் ஒன்றுதான் இன்றைக்கு உலகத்திலே மாறாதது என்று சொல்லுவார்கள். எங்களுடைய சார்ல்ஸ் டார்வினுடைய கூர்ப்பு கொள்கையை அவர் சொல்லியிருந்தார், ஒரு இனம் நிலைத்து வாழ வேண்டுமானால் இந்த சமூக மாற்றம் கால ஓட்டத்துக்கேற்ப தன்னை மாற்றி கொள்ள வேண்டும், அதை தக்கன பிழைத்தல் என்று நாங்கள் விஞ்ஞானத்திலே பார்க்கிறோம். அந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப ஒருவர் மாறவில்லை என்றால் அந்த இனம் அழிவடைந்து விடும், நீண்டு நிலைக்க முடியாது என்பதை அந்த பண்பாட்டு மாற்றத்தினுடைய வளர்ச்சி என்பதாக அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழருடைய பண்பாட்டிலே காதலும் வீரமும் உயர்நிலையிலே இருந்திருக்கிறது. அந்த காதல் என்பது ஒரு ஒழுக்கம் சார்ந்த அகம் சார்ந்த உறவு நிலை. எங்களுடைய தமிழர் பண்பாட்டிலே இருந்த விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்பதை அவர் நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இணைய யுகத்துக்குள்ளே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்வியல்ல இந்த கை தொலைபேசி இல்லை என்றால் எங்களுடைய உயிரே நின்றுவிடும் போல் இருக்கிறது. இன்றைக்கு அனைத்தும் இந்த கை தொலைபேசிக்குள்ளே இன்றைக்கு உலகம் அடங்கிவிட்டது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த கை தொலைபேசிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. வீடுகளில் இருப்பவர்கள் கூட ஆளையால் பார்ப்பதில்லை, இந்த தொலைபேசியோடு தான் இந்த காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல விடயமாகவும் இருக்கிறது என்ற விடயத்தை இங்கே வளர்கிறது என்ற அணி சார்பாக முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது எதிர் தரப்பிலே
எங்களுடைய கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த கலை இலக்கிய பண்பாடு சார்ந்த விடயங்கள் தளர்ந்து செல்லுகிறது என்ற வாதத்தினை முன்வைக்க வேண்டும். இங்கே வளர்கிறது என்ற அணி சார்பாக சொல்லப்பட்ட விடயங்களுக்கு மறுதலை வாதங்களை முன்வைக்க வேண்டும். அதற்காக இப்பொழுது தளர்கிறது அணியினுடைய தலைவராக இங்கே வீட்டிருக்கிற டிதுசன் அவர்களை அழைக்கிறோம். அவர் ஒரு இளம் பேச்சாளர். இன்றைக்கு தேசிய மட்டங்களிலே பல பட்டிமன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு இளைஞர் தேசிய விருது போன்ற விருதுகளை பெற்றுக்கொண்ட ஒரு பேச்சாளர். மிகச்சிறந்த ஒரு கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கின்ற ஒரு அருமையான இளம் பேச்சாளர். இப்பொழுது ஐயனார் பெருமானுடைய திருவருளின் காரணமாக எம்பெருமானுடைய இந்த ஆலய சூழலிலே அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது தமிழருடைய கலை பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விடயங்கள் வளர்கிறது என்ற வாதத்தை மறுத்து இல்லை இல்லை தளர்ந்து செல்லுகிறது என்ற தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக டிதுசன் அவர்களை இப்பொழுது அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நெல்லாடிய நிலமெங்கும் கல்லாடிய சிலையெங்கும் வில்லாடிய களமெங்கும் யான் சொல்லாடும் இங்கு அவையெங்கும் செறிந்து நின்று என்னை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழெண்ணையை ஒரு கணம் சிந்தித்து நேரடியாக என்னுடைய வாதத்திற்குள் வருகின்றேன். இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நாங்கள் கூறவே இல்லை, இன்னும் வாதம் தொடக்கவே இல்லை, அதற்குள்ளே எதிரணி அன்பு தலைவர் சொல்லிவிட்டார், அவர்கள் தொடர் நாடகங்களை பற்றி கதைக்கப் போகிறார்கள், அவர்கள் இதை பற்றி கதைக்கப் போகிறார்கள், அவர்கள் அதை பற்றி கதைக்கப் போகிறார்கள் என்று. அதனாலே எங்களுக்குள்ளே முதலிலே ஆசை வந்து விட்டது, நாங்கள் கதைக்க வேண்டும் என்று. சரி, நான் இன்று இந்த விவாதத்திற்குள் வருகின்றேன். தமிழர்களுடைய கலை இலக்கிய வளர்ச்சி பண்பாடு என்பது இன்றைய காலத்திலே தளர்ந்து கொண்டு போகின்றது என்கின்ற அணிக்கு தலைவன் என்கிற ரீதியிலே வாதாட வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய தினத்தில் தேவார திருவாசக திருப்பதிகங்கள் திருப்புராணங்கள் ஒன்றுமே எமக்கு தெரியாது. தேவாரத்துக்கு பொருள் தெரியாது, எக்ஸாமுக்கு போனா தேவாரம் என்னன்னு தெரியாது. ஆனா கல்வி வெளியீட்டு திணைக்களத்துல தேவாரம் தந்துட்டான். ஆனா இன்றைக்கு ஒரு சினிமா பாட்டை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம். இது ஒரு பக்தி பாட்டு. என்ன பாட்டு தெரியுமோ? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக ரண்டக ரண்டக. இது என்னடா ஒரு பக்தி பாட்டா? இன்று நாங்க ஆராய்ச்சி செய்யறோம். சரி, என்னடா மனிதல என்ன பக்தி இருக்கிறான்னு சொல்றான்னு பார்த்தா, நடுவிலே அண்டங்காக்கா கொண்டக்காரி என்பதாம் அகிலத்தை காக்கின்ற கொண்டக்காரி மதுரை மீனாட்சி அம்மனா. சரி, அந்த ரெண்டக ரெண்டக ரெண்டகன்றது வண்டியின் தெய்வானியுமா. இதுதான் ஐயா இன்றைய உங்களுடைய பண்பாடு. தேவாரத்துக்கு பொருள் தெரியாது, ஆனா இன்றைக்கு சினிமா பாட்டை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு பொருள் தெரியுங்க. இதுவா உங்களுக்கு தமிழர் சொல்லி தந்த ஒரு பண்பாடு? தமிழனுக்கு பேர் வைக்க தெரியல ஐயா. தமிழ் பண்பாடுல பேர் தூண்டுதல் என்பது இருக்கு. அன்றைக்கு வச்சார்கள் பேர்கள். சோழ நிலவன், அருளினி, மகிழினி, மகிழ்வேந்தன் தமிழ் பேர் வச்சாங்க. ஆனா இன்றைக்கு வைக்கிறோம் ரமேஷ் என்று வைக்கிறோம், சுரேஷ் என்று வைக்கிறோம், சுருளிராயன் என்று வைக்கிறோம், மந்தராயன் என்று வைக்கிறோம், என்னவோ வராத பேர்லாம் வைக்கிறோம். ஒரு கவிஞர் சொல்லுவார், அம்மாவை மம்மி என்றும் அப்பாவை டாடி என்றும் சும்மா கிடந்த ஒரு சொர்நாயை ஜிம்மி என்றும் சொல்லி சொல்லி எங்களுடைய தமிழ் பண்பாட்டை நாங்கள் இன்றைக்கு எங்கேயோ மறந்து போட்ட நடுவர் அவர்களே. அது மட்டுமல்லாது நாங்கள் எங்களுடைய தமிழர்களிலே காணப்படுகின்ற ஒரு முக்கிய பண்பு பசுதானம் செய்தல், கோதானம் செய்தல். நான் இதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நாங்கள் பசுவ தெய்வமா கும்பிட்ட நாங்களே இன்றைக்கு கடவுள்கிட்ட பேர்லயே கடைகளை ஓபன் பண்ணிட்டோம். பிள்ளையார் மாற்றச்சி கடை, முருகப்பெருமான் கோழிப்பாம் என்று சொல்லி நாங்களே கடவுள்கிட்ட பேரில இன்றைக்கு அசைவ கடைகளை திறந்திருக்கோம். இன்றைக்கு தம்பி இருக்கிறான் ஜதோச்சயன், நாவலருடைய வம்சத்தில் வந்த ஒரு மகன். இன்று எனக்கு அடிக்கடி சொல்லுவேன், நாவலருடைய வீட்டை சென்று பாருங்கள். சைவமும் தமிழும் வளர்த்தவர் ஐயா நம்முடைய நாவல். அவருடைய வீட்டுக்குள்ளே வைத்திருக்கார்கள் இந்தாம்பெரிய அடி நீளம் உள்ள மீனிட்ட முள்ளு. பாருங்க, நாவலருக்கு சைவம் அசைவம் உண்டாலே என்னட்டு தெரியாது. மீனுக்கு தெரியும், ஆனா மீனுக்கும் நாவலருக்கும் தொடர்பில்லை. ஆனா நாவலருடைய வீட்டுக்கே இன்றைக்கு இந்தாம்பெரிய மீன் முள்ள கொண்டு வந்து நாங்க வச்சிருக்கோம்டா. உங்களோட தமிழர்களுடைய பண்பாடு
இன்றைக்கு எப்படி மாறி இருக்கின்றதை நீங்க அவருக்கு சிந்திக்கும் என்று சொன்னார்கள். மாற்றம் ஒன்றே மாறாது. சரி, நீங்க மாற்றது செய்யுவோம். என்னென்று செய்வீங்கள்? கோலத்தை ஸ்டிக்கரா மாத்தி போட்டீங்க, இதுதான் உங்களோட மாற்றம். மாலைய துணி மாலையா மாத்திட்டீங்க, இதுதான் உங்களோட மாற்றம். வேட்டிய கிழிச்சு காய்ச்சட்டி ஆக்கி வச்சிருக்கீங்க, இதுதான் உங்களோட மாற்றம். விபூதியை மாத்தி கருப்பு நிற பொடியா வச்சிருக்கீங்க, இதுவா ஐயா உங்களுடைய மாற்றம்? மாற்றம் 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 என்று சொல்லி நாளைக்கு நான் இல்ல உடுப்பே இல்லாம வந்து கூட சொல்லுவேன் மாதிரி கிடக்கு. நீங்க மாற்றம் மாற்றம் என்று சொல்லி மாற்றம் வேணும் தான். ஆனா அந்த மாற்றம் தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்து இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நாங்கள் பண்பாட்டை மறந்து எங்கேயோ போட்டோம். அம்மாவுக்கு நல்ல அம்மாண்டு கூப்பிடாம மம்மி என்று சொல்றோம். இந்த மம்மி என்பதே ஒரு செத்த பிணத்தை குறிக்கிறது. அது தெரியாம நாங்கள் அம்மாவை மம்மி மம்மி மம்மின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பண்பாட்டிலே தட்டி கேட்கப்பட வேண்டிய விடயங்கள். ஆகவே எங்களுடைய பண்பாடு ஆனது இன்று தளர்வடைந்து கொண்டு போயிருக்கின்றது. அவர் சொன்னார், கணவன் மனைவி கதையெல்லாம் வேற சொன்னார். கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருந்தது. நான் சொல்றேன் ஐயா, அன்றைய கால பெண்கள் இருந்துச்சினம் கணவன் போயேக்க போட்டு வாங்க உண்டு வடிவாத்தான் வழி அனுப்பி வச்சவை. ஆனா இன்றைய கால பெண்கள் இருக்கினம் கணவன் போனோன போட்டார் வாங்க உண்டு போன் பண்ணி சொல்ற இன்றைய கால பண்பாடு காணப்படுகிறது. தமிழ் பண்பாடு இன்று தளர்வடைந்து கொண்டு செல்கின்றது நடுவர்கள். அது மட்டுமல்லாது இன்று சொன்னார்கள், நான் இதை பல இடங்களிலே கூறியிருக்கின்றேன், உங்களுக்கும் கூற ஆசைப்படுகின்றேன். நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டிலே கணவனானவன் மனைவிக்கு தாடி கட்டுகின்ற பொழுது மேலதாளங்கள் இசைக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? 10,000 15,000 வெடி சும்மா பறக்கும். ஐயா, இறந்த வீட்டுக்கும் படிதான போடுறான். அப்படின்னா இறந்த வீட்டுக்கும் படி, சரி மங்கள வீட்டுக்கும் படிக்கின்றா ஒரு ஆள் செத்தா தானே வெடி போடுறார்கள் இறந்த வீட்டுக்கு. அப்ப நான் நினைக்கிறேன், திருமணத்துல கொஞ்சாதி இந்த கையால புருஷன் சாக போறான்றது தான் வெடி போட்டு மறைமுகமா காட்டுகிறார்கள் என்று கூட இன்று தமிழர்களுடைய பண்பாடு மாறிவிட்டது. அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், மாற்றம் வேணும் மாற்றம் வேணும், நாங்களும் மாற்றத்தை விரும்புகிறோம் தான் ஐயா. ஆனால் அந்த மாற்றமானது அங்கே வடிவாக உண்டோம். அந்த மாற்றமானது பண்பாட்டுடன் சார்ந்து நடக்கும். இன்றைக்கு கேட்டிருக்கார்கள். ஆனால் நான் இது தளர்கிறது அணிக்கு வாதாடலாம். ஆனால் என்னுடைய முழு ஆதரவும் வளர்கிறது அணிக்கு தான். என்னடா அவன் வந்து தளர்கிறத சொல்லி போட்டு வளர்கிற அணிக்கு சொல்றான்டா. இந்த வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை. நான் ஒரு தமிழன், நான் ஒரு தமிழ் தேசத்தை சேர்ந்தவன். இன்றைய தமிழ் பண்பாடுகள் தளர்ந்து கொண்டு போகிறது. அந்த தளர்ந்து கொண்டு போகிற பண்பாட்டை நாங்கள் வளர வைக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த பண்பாட்டை நாங்கள் இன்று மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று கோயில்களுக்கு போனால் கருப்பு நிற வேட்டியும் கருப்பு நிற சேட்டும் போடுறோம். கருப்பு நிறம் என்றாலே மரணத்தின் குறியீடு. அது தெரியாம நாங்கள் இன்றைக்கு கருப்பு நிற சேட்டோடையும் வேட்டியோடையும் கோயில நிற்கிறோம்டா எங்களோட பண்பாடு நாங்கள் வளர வைக்கல, மாறாக தளர வச்சு கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் இங்கே கூற வருகின்றேன். அது மட்டுமல்லாது இன்று எத்தனை பேர் சொன்னாங்க மக்களை பார்க்க ஆசையா இருக்கு, எத்தனை அடியவர்கள் இங்கே வேட்டியோட வந்திருக்கீங்க. ஆனா இதே மாறாறு கோயில போய் பாருங்க, சாமிக்கு ஆள் இல்லை, நடுகிறது தேருக்கு ஆள் இல்லை. எங்கே ஒரு இடத்துல தேரை மிதிக்கூலம் இழுக்கிறாங்க. ஊர்கோடி தேர் இழுக்க வேண்டும் என்று சொன்னவன் தமிழன். அந்த தமிழனுடைய பண்பாட்டை மறந்து இன்றைக்கு தள்ளு வண்டி மூலம் சாமியை தள்ளுறோம். நான் நினைக்கிறேன், ஒரு காலத்துல பிள்ளையார் மயில போனவருண்டும் முருகப்பெருமான் எலியில போனவருண்டும் நாங்களே மாத்தி போடுவோம். ஏனென்றா சுவாமி நோக்கினா தான் அந்த வாகனத்துல தெரியும் சுவாமி இந்த வாகனத்துல போறாரு. அதுவே தெரியாம இருக்குது இன்றைய காலத்துல. அது மட்டுமல்லாது இன்று தமிழர்களுடைய பண்பாட்டில நாங்கள் என்ன பார்க்கணும்டா விருந்தோம்பல் பண்பு. ஐயா, வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு என்று நாங்கள் பெருமைப்பட்ட நாங்கள் இன்றைக்கு நாங்களே வீட்டு வாசல் கதவுல நாய் கடிக்கும் கவனம் இந்த எழுதி போடுறோம். ஏன் நாய் கடிக்கும் கவனம்? ஆத்தேவன் வந்தா ஏதாவது செய்யணும் என்று நாங்களே நாய் கடிக்கும் கவனம் என்று போட வைக்கிறோம். இதுவா ஐயா பண்பாடு? சரி, வாராக்களுக்கு என்ன கேட்கிறோம்? சாப்பிட்டு வந்த நீங்களோடு கேட்கிறோம். இல்ல என்ன மாதிரி சாப்பிட்ட வந்த நீங்க அதை கேட்கிறோம். சரி, சாப்பாடு கொடுப்போம் இல்ல, சாப்பிட்டு ஐயா வந்த நீங்கள் வாங்க வந்து இதுங்கோண்டு கேட்கிறேன் மூலமே அங்க வாராளுக்கு விளங்கிடும் இவனுக்கு சாப்பாடு தர மாட்டோம் என்ன விளங்கிடும். இதுதான் இன்றைய தமிழ் பண்பாட்டினுடைய நிலைமை. இன்று தமிழ் பண்பாடுகள் தளர்ச்சி அடைந்துதான் சென்று கொண்டிருக்கின்றது. நடுவரவர்களே, எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது. பாடசாலையில சரி, பாடசாலையில நிம்மதியா ஒரு தமிழ் பண்பாட போகும்டா விடுறானே இல்லை. பட்டை அடிச்சு கொண்டு போனா சொல்றான், இங்க பொட்டு வருகிறது பொட்டன் தர்றான் பட்டை வாரான் பழம் வாரான் என்று சொல்லியே
ஒரு திருநூறு பட்டை அடிக்க விடுறானில்ல பள்ளிக்கூடத்துல. இதுதான் ஐயா பாடசாலையில பண்பாடு பண்றோம். இன்றைக்கு தமிழ் இந்த வெளிநாட்டுக்காரர் கேட்டா சொல்லினோம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். இதுவா ஐயா தமிழருடைய பண்பாடு? இங்க நீங்க தமிழை கற்று போட்டு வெளிநாட்டுக்கு போட்டு இங்க வந்து திருப்பி திருப்பி சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஐயா, தமிழனாக இருந்து கொண்டு தமிழ் பேசுவதற்கே நீங்கள் முதலிலே அவமதிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் தமிழனாக இருந்து ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. இன்று கலை இலக்கிய வளர்ச்சி பண்பாடுகள் இன்று நம்முடைய தேசத்திலே தளர்வடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறி பேசவிட்டு பேச வாய்ப்பளித்து ஒத்துழைத்த உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. அருமையான விடயங்களை தளர்கிறது என்ற அணி சார்ந்து முன்வைத்திருக்கிறார். தமிழருடைய பண்பாடு வளர்கிறது என்று சொல்லப்பட்ட விடயங்கள்ல இன்றைக்கு சமகால நடைமுறை சார்ந்து, குடும்பம் சார்ந்து, மொழி சார்ந்து, எங்களுடைய சமயம் சார்ந்து இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தன்னுடைய கருத்துக்களிலே முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழருடைய சமயம், கலை, இலக்கிய பண்பாடுகள் தளர்வடைந்து செல்லுகிறது. அந்த தளர்விலிருந்து நாங்கள் மீண்டும் வளர வேண்டும் என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டிலே ஆரம்ப காலங்களில் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது கடவுளுடைய பெயரை வைப்பார்கள். ஏன் வைப்பார்கள் என்றால் அந்த பிள்ளையை அடிக்கடி அந்த நாமம் சொல்லி அழைக்கிற பொழுது ஒன்று கடவுளுடைய ஆசி கிடைக்கிறது. அந்த கடவுளுடைய ஆசியினூடாக அந்த பிள்ளையும் இறை சிந்தனையோடு வளரும். அந்த இறைவனுடைய அருளும் எங்களுக்கு கிடைக்கும் என்றுதான் அந்த பெயர் சூட்டுகிற பண்பாடு எங்களுடைய தமிழர் பண்பாட்டிலே இருந்திருக்கிறது. அதே போல எங்களுடைய முன்னோர்களுடைய நாமங்களை வைக்கிற ஒரு பண்பாடும் தமிழரிடத்திலே இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது அப்படியே மாறி இன்றைக்கு தமிழ் என்றே தெரியாத தமிழ் பெயர்கள் இன்றைக்கு சூட்டப்படுகிற சூழ்நிலைகள் எங்களுடைய பண்பாட்டிலே இருக்கிறது என்பதை தன்னுடைய வாதத்திலே முன்வைத்திருக்கிறார். வீட்டிலே இருக்கிற நாய்க்கும் ஒரே பெயர், பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கும் ஒரே பெயர். கூப்பிட்டா 2 பேரும் ஓடிடுவாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கல. அப்படியான ஒரு பண்பாட்டு மாற்றத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற விடயத்தை தன்னுடைய இந்த பெயர் சார்ந்து சொல்லி இருக்கிறார். அதே போல எங்களுடைய பண்பாட்டு நடைமுறைகள் குடும்பங்களிலே இருக்கிற கால மாற்றத்தினுடைய அபத்த நிலை, அதனுடைய துன்பியல் நிலைகளை சொல்லி இருக்கிறார். அதே போல எங்களுடைய சமயம் சார்ந்த நடைமுறைகளில் இந்த ஆலய நடைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுளர்களை ஊர்கூடி தேரெழுக்கிற பண்பாடு மாறி இன்றைக்கு இயந்திரம் மூலம் நகர்த்தி செல்லுகிற பண்பாடு ஒன்று இன்றைக்கு மெல்ல வளர்ந்து வருகிற ஒரு துர்ப்பாக்கிய நிகழ்வையும் தன்னுடைய கருத்தாக முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது அதற்கு மறுப்பு வாதம் சொல்ல வேண்டும். இல்லை இல்லை, தமிழருடைய பண்பாடு வளர்கிறது என்ற அணிக்காக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இங்கே ஜதோத்சயன் தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய யாழ்ப்பாணத்து நாவலர் பெருமானுடைய அந்த வம்சத்திலே வந்துதித்தவர். அவருடைய அந்த மரபிலே வந்துதித்த ஒருவராக சைவ தமிழ் பண்பாட்டியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான குடும்ப பின்னணியை சேர்ந்தவர். இப்போ தமிழருடைய பண்பாடு இல்லை இல்லை வளர்ந்துதான் செல்லுகிறது என்ற தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக ஜதோத்சயனை இப்பொழுது அழைத்து நிற்கின்றேன். பச்சை பசந்தளிராம் பாலகன் சம்பந்தன் கொச்சை மொழி உதப்பி குளக்கரையில் கூவியள கச்சை முடித்தவளுக்கு கருத்தமுலை பாலூட்டி பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு. ஒரு தாய் வயிற்றில் பிறப்பதற்கு அவ்வயிற்றில் இடமில்லையில் 1 கோடி தாய் வயிற்றில் பிறந்த என் தமிழ் உடன் பிறப்புகளே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் எனது வாதத்திற்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். வளர்ச்சி என்பது என்ன? வளர்ச்சி என்பது அவ்விடத்தில் நிற்பது அல்ல, மென்மேலும் படிகளில் ஏறி செல்வதுதான் வளர்ச்சி. சொல்லுகிறேன் கேளுங்கள். உலகிற்கே கலை பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கங்கை தொட்டு கடாரம் வரையும் சீனம் தொட்டு சிங்களம் வரையும் ஆண்ட இனம் இந்த தமிழ் இனம். வெற்றி கொடி நாட்டிய இனம்.
எத்தனை உயரம் அந்த இமயமலை, இன்னொரு சிகரம் உனது தலை என்று கூறியது தமிழ். எவ்வாறு உணவு பற்றி கூறியிருந்தார் எதிர்த்தரப்புவாதி எமது ஈழத் தமிழ் உறவொருவர் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இலவச உணவு அளித்து வருகிறார் என்பதில் ஈழத்தமிழர்கள் பெருமை கொள்ள வேண்டும். இலவச உணவு அளிக்கிறார், அதுவும் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில். குறித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது அவர் மாமிச கடைக்கெல்லாம் இறைவன் என்ற பெயர் வைக்கிறார்கள். 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாரான கண்ணப்ப நாயனார் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுகத்தன்கண் கோப்பதம் கச்சிக் கொண்டார் குறுக்கை வீரட்டனார் என்கிறார். எவ்வாறான ஒரு பக்தி வெளிப்படுகிறது. மாமிசத்தை படைத்தார். வாயின தீர்த்தத்தை நாம் இங்கு தீர்த்தம் என்று குடிக்கின்றோம். ஆனால் அவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாயினால் வந்து எச்சிலால் உமிழ்ந்து மாமிசம் படைத்தார். எவ்வாறான ஒரு பக்தியின் வெளிப்பாடு. தமிழ் பக்தியின் மொழி என்பது இதுவே ஒரு சாட்சியாக கருதப்படுகிறது. கண்ணப்ப நாயனார் இதற்கு மேலும் ஒரு சாட்சியாக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் கூறியிருந்தார் கரிய நிறம் மரணத்தின் அடையாளம் என்று. நான் அதை ஒரு உதாரணத்தின் மூலம் அதனை எதிர்க்கிறேன். இப்போதுதான் அது முடிவுற்றது. ஐயப்பன் விரதர் அடையாளமாக கருப்பு ஆடை அணிவார்கள். அவர்களை நீங்கள் அவமதிக்கிறீர்களா? கருப்பாடை என்பது துக்கத்தின் அடையாளமே இல்லை, இறைவனுடைய அடையாளமாகவே காணப்படுகிறது. உழைப்பின் அடையாளமும் கருப்புத்தான். கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலர் என்று பாட்டெல்லாம் உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அது மட்டுமல்லாது இங்கு எத்தனை பேர் வெளிநாட்டினது செலவினில் கும்பாபிஷேகம் இடம்பெற காத்திருக்கிறது. இங்கு தேர் எடுப்பதற்கு கூட ஆக்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். உண்மைதானா? எத்தனை பேர் வெளிநாட்டில் இருந்து வருகிறார்கள். அம்மா தலையாட்டுங்க. எவ்வாறான ஒரு பண்பாடு வெளிப்படுகிறது. வெளிநாட்டு பணத்தின் மூலமும் வெளிநாட்டுக்காரர்கள் மூலம் எவ்வாறானது ஒரு கோயில் கட்டியெழுப்பப்படுகிறது. உங்கள் கண்ணுக்கு முன்னாகவே சாட்சி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் அல்லவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். நினைவில் கொள்ளுங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து எவ்வளவு பொருட்கள் ஏற்றுமதி ஆகிறது. யாழ்ப்பாணத்தவர்கள் பெருமை கொள்ள வேண்டும். இடித்தவன் இடத்தில் ஆலயம் அமைத்தவர்கள் இந்த தமிழர்கள். 1800ஆம் ஆண்டு கால பகுதியில் எவ்வாறான ஆலயங்கள் இடித்து அளிக்கப்பட்டது. இடித்தவன் இடத்தில் ஆலயம் அமைத்தவர்கள் இந்த தமிழர்கள். எவ்வாறான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட தேர்கள் கூட ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதில் எவ்வாறான ஒரு பெருமை எமக்கு உள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு தேர் கூட ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சாப்பாடு சாமான்கள் அல்லவே. ஒரு கலையின் கலாச்சாரத்தின் முக்கிய வெளிப்பாடாக காணப்படுகிற தேர் நகரும் ஆலயம். அந்த தேர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எவ்வாறான ஒரு பெருமை அதில் தங்கி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருக்கு மற்றவன் எல்லாம் தாய்மொழியில தான் கதைப்பான். அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் தான் இந்த தமிழ் மொழி. மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். அவருக்கு நடுவர் அவர். மற்றவன் எல்லாம் தாய்மொழியில தான் தமிழ் வைப்பான். ஆனா தமிழன் தான் தாய்மொழியவே தமிழா வச்சவன் இந்த தமிழன். பெருமை கொள்ளவனும். அது மட்டுமல்லாது 3 ரன் தொழிலில் தோல்வி வந்த கடையெழுத்து கூட்டுறவன் வியாபாரி. 30 தரம் தோல்வி வந்தாலும் நம்பிக்கையோட சேர்த்துக்க வைக்கிறவன் கால் வைக்கிறவன் இந்த விவசாயி. தொழில் எவ்வாறான ஒரு நம்பிக்கை தமிழனுக்கு. யாதுமூரே யாவரும் கேளீர் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. அமெரிக்காவில் அன்றைக்கு நெல் பயிரிடப்படுது. யாரால? இங்கே இருந்து போன தமிழ் உறவுகளால தான் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்கிறார். அது மட்டுமல்லாது தற்போது 2019ஆம் ஆண்டு நாட்டினை ஒழுக்கிய கொரோனா யாருடைய வைத்தியம் கை கொடுத்தது? எங்களுடைய வைத்தியம் கை கொடுக்காதே, நெருங்கி பழகாதே, மஞ்சளை பாவி
நாங்கள் கூறுவோம் அவன் பைசா கண்டுபிடிச்சான், இன்னும் இவ்வளவு பேரெல்லாம் சொல்ல வருவினம். எத்தனை மருந்து கண்டுபிடிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, கண்டுபிடிச்சது நிலைச்சு நிக்குதான் முக்கியம். வாசல் இல்ல வேப்பிலை தொங்க விட்டோம், மஞ்சள் தெளித்து கோலம் போட்டோம். எதுக்காக? கொரோனா நம்மை நெருங்காது என்பதற்காகவே நாங்கள் இங்க கொரோனாவுக்கு எதிராக மஞ்சள்களை பயன்படுத்தி இருந்தோம். அது மட்டுமல்லாது போட்டிக்கு விடுற கடா அதை ஜெயிச்சுட்டு தண்டா நாங்கள் அதை என்ன செய்வோம், இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துவோம். அது அந்த கடா தோதுட்டு தண்டா அதை விட்டு கறி வைப்போம். ஏன்? அடுத்த தலைமுறை வீரியமும் வீரமும் இருக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த இது நாங்க செய்கிறோம். மனிதன்ல மட்டும் இருக்கக்கூடாது, விலங்குகளையும் அந்த இனம் இருக்கணும் என்பதற்காக வீரமும் வீரியமும் படைத்த இனமாக இந்த தமிழினம் தன்னோடு விலங்குகளையும் சேர்த்து ஆண்டது. அது மட்டுமல்லாது கலை வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது? தற்போது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அருகிலே 1330 குறள்களும் பதிக்கப்பெற்ற திருக்குறள் வளாகம் 2ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிறது. திருவாசக அரண்மனை நாவக்குழியில் திருப்புகழ் மாளிகை என்பன அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எவ்வாறு வீரக்கொடி இனம் இந்த வெற்றி கொடி கங்கை தொட்டு கடாரம் வரையும் சீனம் தொட்டு சிங்களம் வரையும் ஆண்டது. தமிழன் இல்லாத ஊர் எதுவும் சொல்லுவீங்களா? இயலாது. எல்லா இடத்திலையும் பரம்பி இருக்கிறோம். நாங்கள் கல் தோன்றா மன்றோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த குடி என்கிறார்கள் என்பதற்காக ஆதாரங்கள் இங்கு காணப்படுகிறது. நேற்று தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்து காட்டியிருந்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னமே இரும்பு பயன்படுத்தியவன் தமிழன், ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரும்புருக்கு கைத்தொழிலை மேற்கொண்டவன் தமிழன் என்பதை யாம் இங்கு சுட்டப்பெறுகிறோம். அது மட்டுமல்லாது தமிழர்களுடைய கலாச்சாரம் மற்றும் கலை பண்பாடு என்பன மென்மேலும் வளர்ந்து செல்கிறது என்பதனை அறுதியும் உறுதியும் இறுதியுமாக தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழருடைய பண்பாடுகள் அறுதியும் இறுதியும் உறுதியாக வளர்ந்து செல்லுகிறது என்று வளர்ச்சி சார்ந்து பலமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது எதிர்த்தரப்புக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. இந்த வளர்ச்சி சார்ந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். தமிழன் இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் பிறந்திருக்கிறான். தமிழுடைய கலை இலக்கியம் சார்ந்து, தொழில் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து இன்றைக்கு அனைத்திலும் முன்னணியில் இருக்கிறான் என்று தன்னுடைய ஆழமான கருத்துக்களை யதோத்சேன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இல்லை, இன்றைக்கு எங்களுடைய காலப்போக்கிலே தமிழருடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் தளர்கிறது என்று தன்னுடைய மறுப்பு வாதத்தினை முன்வைப்பதற்காக அந்த அணியைச் சேர்ந்த அருள்குமரன் அவர்களை இப்பொழுது இந்த அவையிலே அழைத்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இயற்கையினுடைய சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து கொண்டு இந்த மண்ணிலே வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டிய வரத்தை அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அடிகர புத்திரனாம் ஐயனாருடைய திருப்பாதங்களை பணிந்து கொண்டு தேடி சோறு நிகழ்ந்தென்று பல சின்னன் சிறுகதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கூடி கிளப்பருவமைதி கொடும் கூற்றுக்கு இரியன பின்மாயும் பல வேடிக்கை மன்றர்களைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற பாரதியுடைய வரிகளை நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு இன்றைய பட்டிமண்டபத்திற்கு நடுவராக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இந்த அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பட்டிமண்டபத்திற்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய விவாத பொருளாக இருப்பது எங்களுடைய பண்பாடு கலை இலக்கியம் வளர்கிறதா தளர்கிறதா என்று. எங்களுடைய மதிப்புக்குரிய எதிர்த்தரப்பு நண்பர் அவர்கள் துவங்குகிற போதே பாரதியினுடைய வரியோடு துவங்கினார். மனதில் இனிமை வேண்டும்,
வாழ்க்கையில் இனிமை வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். பாரதி வேண்டும் வேண்டும் என்று ஏன் கேட்டான்? அங்கே இல்லை இல்லை என்பது இருந்ததனால்தான் இது எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாரதி பாடினான். பண்பாடு என்பது எப்படியும் வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சுட்டுவதுதான் பண்பாடு. எங்களுடைய தமிழர்களுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பண்பாடு இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்தொடங்கி எங்களுடைய பண்பாடு இருக்கிறது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த பண்பாடு இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான வினா. எங்களுடைய கோயில் பண்பாடாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய இந்த சடங்குகள் சார்ந்த பண்பாடுகளை நாங்கள் பாடுங்கள், அதில் எவ்வாறு மாற்றம் நகர்ந்திருக்கிறது அல்லது அது எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதிலே இடர்பாடு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்திலே இந்த மரண சடங்கு என்பது மிக புனிதமாக நிகழ்த்தப்பட்டது. ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆத்மா இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரணச்சடங்கை மிக பக்திபூர்வமாக கொண்டாடினார்கள். ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், மரணச்சடங்கு என்பது கேளிக்கைக்கும் கொண்டாட்டத்துக்கு முடியதாக மாறிவிட்டது. முன்பு ஒரு காலத்திலே தான் திருமண வீட்டிற்காக நாளுக்கு பூரைச்சியில் எடுக்க போவார்கள். இன்றைக்கு பண்பாடு மாறி இருக்கிறது, இவர்களுடைய வளர்ச்சி மாறி இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு மரணச் சடங்குக்காக ஒரே நிறத்தில் எல்லாரும் ஆட போடுறது, ஒரே மாதிரி எப்படி எல்லாம் வெளிக்கிடலாம் என்றதுதான் இன்றைக்கு மரணச் சடங்குல வந்திருக்கிறது. இது ஐயா அவங்களுடைய வளர்ச்சி. அதை நீங்கள் நான் சற்று சிந்தித்து பார்க்கவும். இதே மரணச் சடங்கு என்பது கொண்டாட்டத்துக்கு இன்னொரு தளத்திலே போயிருக்கிறது. எப்படி என்றால், முன்பு அரசர்கள் தங்களுடைய வெற்றியை அல்லது எங்களுடைய பண்பாட்டை எல்லாம் செப்பிலே பதிந்து வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்தியட்டி வீட்டில் செம்பு கொடுக்குறோம். இதுவா எங்களுடைய வளர்ச்சி? எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் இன்னொரு கோணத்திலே நகர்த்த வேண்டியவர்கள் கேளிக்கையாக மாறி இருக்கிறோம். இது நாங்கள் விவாதத்திற்குரியதாக இருக்க வேண்டும். இதை எங்களுடைய எதிர்த்தரப்பு சிந்திக்க வேண்டும். இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பிரபல பாடசாலையிலே அதிபர் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு படியன் நின்றான். தமிழ் ஆசிரியர் கூட்டிக் கொண்டே வச்சிருக்கிறார். அப்போ அதிபர் கூப்பிட்டு கேட்டுருக்க, என்ன பிரச்சனை? இவனை போட்டு அடிக்கடி அடித்து போட்டு கிளைக்கு சார் பள்ளிக்கூடத்தாள். என்ன பிரச்சனை? என்ன தண்ணீர் என்று எழுத சொல்லியிருக்கிறார் டீச்சர். இவன் தண்ணீருக்கு எத்தனை சுழி நானா வரணும்? 3 சுழி வரும். அவன் எழுதினானா 4 சுழியை போட்டு எழுதியிருக்கலாம். ஏன்னா 4 சுழி போட்டேன்னா தமிழ் வளரட்டும், தமிழ் வளரட்டும் என்று 4 சுழி போடுற நிலைமையில தான் எங்களுடைய எதிர்த்தரப்பினுடைய வாதங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை காதலை பற்றி எல்லாம் சொன்னார். இன்றைக்கு என்னென்ன மாதிரி காதல் நடக்குதுன்றதை பற்றி நாங்கள் இதில் பொது வழியில் கதைக்க இயலாதன்றதை எதிர்த்தரப்பு நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒரு ஒழுக்க பண்பாடு இருந்தது. அந்த பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி செல்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கறது எல்லாம் கொடுக்கணும், கேட்காட்டி நடக்கும். ஆனால் முன்பு பெற்றோர்களுக்கு பயப்படுவதை விட ஊரிலே உள்ள பெரியவர்களுக்கு பயப்பட்டார்கள் ஒரு இளைஞர் சமூகம். அந்த பெரியவர்களுக்கு பயப்பட்டதால் தான் அந்த இளைஞர் சமூகம் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான தலைமை தாங்குகின்றவர்களாக இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர் சமூகம் திசைகட்டு தடுமாறி செல்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய வளர்ச்சி அதாக இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விக்கு விட்டு செல்கின்றோம். இந்த வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு நிதி பங்களிப்பு செய்கிறார்கள், எல்லாம் சொல்லிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் செய்கிறார்கள் அல்லது ஒரு சிலர் இந்த விடயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மாறாக நாங்கள் ஒரு பெரும்பான்மையாக பார்க்கின்ற போது எங்களுடைய பண்பாடு என்பது தளர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த கலை இலக்கியம் பற்றி நாங்கள் கதை கேட்குள்ள ஒரு காலத்தில் விடிய விடிய கூத்து நடக்கும். விடிய விடிய கூத்து நடக்கும் என்றால் 7 மணிக்கு துவங்கின கூத்து விடியப்புறம் 5:30 மணிக்கு தான் முடியும். உதாரணத்துக்கு காத்தவராயன் கூத்து அந்த அம்மனுடைய கலையோடு துவங்குமாக இருந்தால் ஆரியப்பு மாலையனுடைய அந்த திருமணத்தோடு தான் விடியப்புறம் நிறைவு பெறும். அப்போ இந்த சிந்தனை கூத்துன்னு சொல்கிற அந்த காத்தவராயன் கூத்து என்னன்னா துள்ளி துள்ளி ஆடுறன்னு சொல்லிடணும். இன்றைக்கு அந்த கூத்தையே கிடையாது, வெறுமனை துள்ளி துள்ளி ஆடி அதனுடைய கட்டமைப்பையை சேர்த்து விட்டார். விடிய விடிய ஆடப்பட்ட கூத்துக்கள் வெறுமனை 10 நிமிடங்களுக்குள்ளே சுருக்கப்படுகின்றது. இந்த சுருக்கம் தானா உங்களுடைய வளர்ச்சி. எங்களுடைய இலக்கியம் இன்றைக்கு கவிதையை எடுத்து பாருங்கள். பாரதியாருடைய கவிதையை பேசுகிறோம், கண்ணதாசனுடைய பாடல்களை பேசுகிறோம்.
இன்று சமகாலத்திலே சமூக வலைத்தளங்களில் வருகின்ற கவிதைகளை எடுத்து பாருங்கள். அதில் எங்க இலக்கிய தரம் இருக்கிறது? நடுவர்களே, இதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய தரங்கட்டு கீழ்நோக்கி செல்வதுதான் உங்களுடைய வளர்ச்சியாக இருந்து என்று குறிப்பிட்டால் அதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய இந்த தமிழ், எங்களுடைய இந்த பண்பாடு என்பது உயரியதாக ஒரு பிரதேசத்தவர்களுக்கு கொண்டு செல்கின்ற விடயமாக இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் அவர்கள் கொண்டாடுவதை விட நாங்கள் அதை தரம் வளர்த்துகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எங்களுடைய கோவில் பண்பாட்டிலே நாங்கள் ஜாத்திரைகள் செல்வது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஜாத்திரை செல்வதை எப்படி சொல்லுவோம்? இதே வெறுமனே மூட நம்பிக்கை, இவர்களுக்கு வேற வேலை இல்லை. ஆனால் இந்த அமெரிக்கர்கள் அந்த ஜாத்திரைக்குள்ளே இருக்கின்ற அந்த புனிதமான விடயங்களை உள்வாங்கி அவர்கள் தங்களுக்குரிய ஒரு பண்பாடாக உருவாக்குகின்றார்கள். மாறாக நாங்கள் அதையெல்லாம் மலினப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். இந்த செயற்பாடு தான் உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே எங்களுடைய கலை இலக்கியம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் தளர்ந்து கொண்டு செல்கின்றது. எங்களுடைய பிடியிலே இருந்தது விலகிச் செல்கின்றது. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக அமையாது. எங்களுடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த கட்டமைப்போடு எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற செய்தியை கூறி எங்களுடைய பண்பாடு கலை இலக்கியம் தளர்ந்து செல்கிறது என்கிற வாதத்தினை அனைத்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுடைய கலை இலக்கிய பண்பாடுகள் சார்ந்த விடயம் தளர்கிறது என்று தன்னுடைய மறுப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது இரண்டு தரப்புகளிலே வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலே அணியினுடைய தலைவர்களிடத்திலே இப்பொழுது பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த வாதங்களுடைய தொகுப்புரையாக சிறு தொகுப்புரை ஒன்றை வழங்குவதற்காக இப்பொழுது தமிழருடைய கலை இலக்கிய பண்பாடு வளர்கிறது என்ற அணியினுடைய தலைவர் துஷ்யந்தன் அவர்களை மீண்டும் இந்த மன்றிலே அழைத்திருக்கின்றேன். மீண்டும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு நேரடியாகவே விடயத்துக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். எதிர்த்தரப்பு தலைவர் மாமிசம் படைத்ததை பற்றியெல்லாம் எடுத்து விளாசினார். நான் ஒன்றை மட்டும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணப்ப நாயனாரை பற்றி எனது தரப்பைச் சேர்ந்த பேச்சாளர் மிக அருமையாக சொன்னார். முதலில் இந்த மருத்துவ உலகத்துக்கே கண்மாற்று சிகிச்சை ஒன்றை செய்யலாம் என்று எடுத்து கூறிய அந்த சமயம் எங்களுடைய சமயம்தான். இதுதான் வளர்ச்சி அடைந்த பண்பாடு. அவர் ஆடை சார்ந்த பண்பாடுகளை பற்றி எல்லாம் நிறைய பேசினார். ஆடையில் மட்டுமல்ல பண்பாடு, புலங்கு பொருள் சார்ந்த பண்பாடு இருக்கிறது. அது அருகிவிட்டது என்று அவர் சொல்ல தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அது நேரத்துக்கும் இடத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப அந்த புலங்கு பொருட்கள் மாறி இருக்கின்றன. இப்ப போய் அம்மிய கொண்டா ஆட்டுக்கல்ல கொண்டாண்டவர் சொல்லலாம். திட்டமிட்டுத்தான் பேச வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படி அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னேன். அதிலே எந்த குறையும் இல்லை. நன்கு திட்டம் இருக்க வேண்டும். மற்றது எதிர்த்தரப்பு நண்பர் அந்த காத்தவராயன் கூத்தை பற்றி சொல்லி இருந்தார். உண்மையிலேயே அந்த கூத்து சார்ந்த அனுபவங்கள் அடியேனுக்கும் இருக்கிறபடியால் அவர் சொல்லிய விடயம் உண்மைதான். விடிய விடிய அந்த கூத்து நடக்கும். ஆனால் அந்த கூத்திலே சில மாறுதல்கள் வந்துவிட்டன என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய சமூகத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த இசை மெட்டுக்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை அண்ணாவியாருக்கும் இந்த சமூகத்துக்கும் அதை நடிப்பவர்களுக்கும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சினிமா உலகத்துக்கு ஏற்ற வகையிலே அதை கொஞ்சம் மாறுதல் அடைய வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அடியேனும் காத்தவராயன் கூத்திலே கிருஷ்ணர் வேடமிட்டு நடித்திருந்தேன் யாழ் பல்கலைக்கழகத்தில். இது மட்டுமல்ல, இன்றைக்கும் விடிய விடிய மங்களம் 5:30-6 மணிக்கு பாடி எங்களோட ஊர்லே மாரியம்மன் வழிபாடு கண்ணகி அம்மன் இருக்கிறது. அந்த பின்புலத்திலே அந்த கூத்து சிறப்பாக இடம்பெறுகிறது. மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவர் சொல்லிய சில குறைகள் இருக்கின்றன, இல்லை என்று இல்லை. அது கால மாற்றத்தினால் வந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மற்றது இந்த எதிர்த்தரப்பு தலைவர் ஒரு விடயத்தை சொன்னார். இந்த ஜிம்மி மற்றது நாய்கடிக்கும் கவனம். அடியேன் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த விபூதியை பூசிக்கொண்டு போனால் பட்டை அடித்துக் கொண்டு வருகிறார். அப்ப இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று அடியேனும் தான் குங்குமத்திலே அந்த பொட்டிட்டுக் கொண்டு 6 வருடமாக காலியிலே படிப்பித்துக் கொண்டு திரிந்தேன். பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவரும் என்னை கேட்டதில்லை. அதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள்.
தங்களுடைய பாடசாலை ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த பாடசாலை, அங்கே நீங்கள் குங்குமப்பட்டு வைக்க கூடாது என்று எவரும் தடை செய்யவில்லை. எங்களுடைய தைப்பொங்கலை சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே இன்றும் கொண்டாடுகிறார்கள். இது எங்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி. இயற்கையை கொண்டாடுவது எல்லோருக்கும் பொதுவானது. தமிழர்களுடைய அறிவியல் வளர்ந்தது, இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வு. ஆகவேதான் அங்கே தைப்பொங்கல் இன்று மட்டுமல்ல, பேராசிரியர் சண்முகாசர் அவர்கள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டையும் ஜப்பானினுடைய பண்பாட்டையும் ஒப்பிட்டவர்களோடு எடுத்து சொல்கிறார். இங்கே நடக்கின்ற தைப்பொங்கலுக்கும் அங்கே இருக்கின்ற சில நிகழ்வுகளுக்கும் இடையிலே ஒரு உறவு இருக்கின்றது. சுசுமு ஓனோ என்று சொல்லப்படுகின்ற அந்த பேராசிரியர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விடயத்தை. எங்களுடைய பண்பாடு வளர்ச்சி அடைகிறது நடுவர்கள், அதை விட்டு விட்டு தேய்கிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த மரணம் சார்ந்த சில பிரச்சனைகளை எதிர்த்தரப்பு நண்பர் குறிப்பிட்டிருந்தார். அது சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். இப்ப எல்லோரும் ஒன்றாக போக வேண்டும், அப்படி வர வேண்டும் என்பது சில ஒற்றுமைப்பாடுகளையும் கொண்டு வரும். இந்த இணைந்த வாழ்வுக்கும் அவர் எடுத்துக்காட்டு. தேரிழுக்கிறதை பற்றி அவர் சொன்னார் எதிர்த்தரப்பு தலைவர். ஏனென்றால் அது இப்பொழுது இயந்திரங்களை பயன்படுத்தி இழுக்கிறார்களாம். இழுக்கிறார்கள் தானே, இழுக்காமல் விடவில்லையே நடுவர்கள். அப்படியாவது நாங்கள் இழுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஆழ்மனதிலே இருப்பது எங்களுடைய பண்பாட்டினுடைய அறா தொடர்ச்சி. அதை வடிவாக கவனிக்க வேண்டும். இழுக்க வேண்டும், இழுத்தார்கள். வல்லவன் வகுத்ததை வாய்க்கால் தேர் இழுக்க வேண்டும். ஆட்கள் இல்லாவிட்டால் என்ன செய்வது? சென்றடைவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்து இங்கு சேர்ப்பி. புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூதத்தின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்ந்து மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை. எனக்கு இந்த வசையை திடலாகுமா? சென்றடைவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்து இங்கு சேர்ப்பி. அவர்கள் வருவார்கள், ஒன்றிணைந்து செயற்படுவார்கள். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. ஆகவே வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருப்பவர்கள் எல்லாம் அங்கேயும் கோயில் கட்டி இருக்கிறார்கள், அங்கேயும் திருவிழா கொண்டாடுகிறார்கள். இல்லையா நண்பர்கள்? ஆகவே எங்களுடைய பண்பாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பல்லின பண்பாடு, வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமை கண்டிருக்கிறோம். ஆகவே நான் சகோதர இனத்தை பற்றி நிறைய விடயங்களை இங்கே குறிப்பிட்டு சொன்னேன். இந்த உணவு பண்பாட்டை பற்றி ஒரு விடயத்தை சொன்னார், நாய்கடிக்கும் கவனம். நான் நினைக்கிறேன் எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் பல இடங்களில் அடி வாங்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் அப்படி எழுதுவதில்லை. நாய்கடிக்கும் கவனம், நாய்கடிக்கும் கவனம் என்று எல்லா வீடுகளிலும் இல்லை. உணவு பண்பாடு இன்று மாறுதல் அடைந்திருக்கிறதே தவிர இந்த உணவு பண்பாடு இல்லை என்று சொல்ல முடியாத நடுவர்களே. விழாக்களிலே கூடி இது இருக்கிறது இல்லையா நடுவர்கள்? இது மாறுதல் அடைந்துதான் இருக்கிறதே தவிர அதை விட்டு விட்டு அது வளர்ச்சி, அது தளர்ச்சி அல்ல வளர்ச்சி. மற்றது அந்த வேண்டும் வேண்டும் என்று பாரதியார் கேட்டது எதிர்த்தரப்பு நண்பர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் என்று சொன்னால் அது இல்லாமல் போகின்றது. அப்படி இல்லை, இது வளர வேண்டும், இது எனக்கும் வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும். நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், நீங்கள் பண்பாட்டிலே எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்காதீர்கள். மிக அருமையாக புறநானூற்றியை சொல்லுகிறார்கள். உண்டால் அம்மை உலகம் என்ற அந்த புறநானூற்று பாடலிலே நடுவர் அவர்கள் தமக்காக மட்டும் வாழாது பிறருக்காக உழைக்கின்ற ஒரு சிலர், எல்லோரும் அல்ல நடுவர் அவர்கள், எல்லோரும் பண்பாட்டை பேணுவார்கள், எல்லோரும் வளர்ச்சியடைய செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. முன்மாதிரியாக ஒரு சிலர் இருப்பார்கள், அதை வைத்துக் கொண்டு பின்பற்ற வேண்டும், அது வளர்ச்சியடைய வேண்டும். தீதும் நன்றும் பிறந்தரவார எங்களுக்கு நாங்களே தேடிக்கொள்ளும். நாங்கள் கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தால் எல்லாம் கருப்பா தான் தெரியும், சிவப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தான் தெரியும். நடுவர் அவர்களே, ஒரு சிலரால் தான் மிக அருமையாக கணியன் பூங்குன்றனர் அன்றே சொல்லிவிட்டார், தமக்காக மட்டும் வாழாது பிறருக்காக உழைக்கின்ற ஒரு சிலர் இந்த நாட்டிலே இருப்பதனால் தான் இன்றைக்கும் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. அதை விட்டு விட்டு எல்லோரும் செய்வார்கள், அங்கே வெடி கொளுத்துகிறார்கள். கல்யாணத்திலே வேற நிகழ்வுகள் நடக்கிறது, அன்பு பாராட்டுதல், உறவுகள் கொண்டாடப்படுதல் இல்லை. அதை விட்டு வெடி கொளுத்துற மட்டும்தான் வெடி கிருமியை அளிப்பதாகவும் சொல்லி இங்கே கூட ஒரு வான வேடிக்கை நிகழ்வு நான் நினைக்கிறேன் 10ஆம் திருவிழாக்கு இருக்கிறது என்று சொல்லி, அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது ஒரு பிரச்சனை இல்லை. இது வடிகொளுத்துறது என்பது எங்கட சமயத்திலே இருக்கிறது. இஸ்லாம் சமயத்திலே திருமண வீடுகளிலே அவர்கள் மணப்பெண்களை அப்படித்தான் வரவேற்பதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே பண்பாடு என்பது வளர்ச்சியுற்று செல்கிறதே தவிர தளர்ச்சியுற்று செல்லவில்லை. அது வளர வேண்டிய ஒன்றுதான். ஏற்கனவே எதிர்த்தரப்பு நண்பர் தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார், பண்பாடு வளர வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிற சொன்னார், ஆணித்தரமாக கூறுகிறேன், பண்பாடு தளர்ச்சியுற்று செல்கிறது என்று சொல்லி
நான் சொல்லுகிறேன் அறுதியும் உறுதியுமாக, பண்பாடு வளர்ச்சியுற்றுத்தான் செல்கிறது. அது வளர வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழருடைய பண்பாடுகள் வளர்கிறது என்பதை அறுதியும் உறுதியுமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது இல்லை, தளர்கிறது என்று தன்னுடைய தொகுப்பு வாதத்தினை சில நிமிடங்களில் நிகழ்த்துவதற்காக தலைவரை அழைக்கின்றேன். மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த இருவரும் தமிழர் பண்பாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி கதையுங்கள் என்றால் தமிழினுடைய பெருமையை பற்றி கதைக்கிறார்கள். இரண்டாம் தரப்புவாதி வந்த தமிழ் கங்கை தொட்டு கடாரம் வந்தது, சீனம் தொட்டு சிங்கம் வந்தது, சிங்களத்துக்கு போனது, அங்க போனது. ஐயா நான் சொல்ல விட்டா இன்னும் சொல்லி கொண்டு போவேன் தமிழினுடைய பெருமை. நாங்கள் இங்கே தமிழினுடைய பெருமை பற்றி சொல்லவில்லை, தமிழினுடைய பண்பாட்டை பற்றி கதைக்க வந்திருக்கோம். சொன்னார்கள் ஜாதும் ஊரே ஜாவரும் கேள்வி. எனக்கும் தெரியும், எல்லாம் நம்முடைய சகோதரர்கள், எல்லாம் நம்முடைய ஊர்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் அதை மாத்தி எந்த ஊருக்கு வா உன்னை அடிச்சு கொண்டு வந்துட்டு சொல்லி போட்டோம் நாங்கள். இதுவா உங்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி? சொன்னார் ஐயப்பன் பக்தர்களுக்கு கருமை நிறம். நான் கேட்கின்றேன், ஐயப்பன் பக்தர்கள் ஏன் கருமை நிற ஆடை அணிகிறார்கள்? நமக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, தெரிந்தால் வைத்திரு. ஏன் ஐயப்பன் பக்தர்கள் கருமை நிற ஆடை அணிகிறார்கள் என்றால் சனி பகவான் ஐயப்பன் ஒரு முறை சொல்கிறார், நீ என்னுடைய பக்தர்களை மட்டும் எப்பொழுதுமே உன்னுடைய சூழ்ச்சி கண்ணிலே வைக்க கூடாது என்பதால் தான் ஐயப்பன் பக்தர்கள் கருமை நிற ஆடை அணிகிறார்கள். சொன்னேன், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இதுவா உங்களுடைய தமிழ் பண்பாட்டினுடைய வளர்ச்சி? அப்படின்னா நான் இங்க ராக்கமான்னு சொல்லிக் கொண்டிருப்பேன் தான். உண்மைதான், தமிழ் பண்பாட்டினுடைய வளர்ச்சி அவருக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இன்னொன்று கண்ணப்ப நாயனாரை கூறினார். ஐயா, சிவபெருமானுக்கு மாமிசம் படைத்தவர் தான் ராமபிரான். குகன் தேனும் மீனும் தான் படைச்சான். ஆனா ராமாயணத்தில் சொன்னதோ ராமன் மீன் சாப்பிட்டவர் என்று. உங்களுடைய கண்ணப்ப நாயனார் சரித்திரம் சொல்லப்படுகிறதோ சிவபெருமான் அந்த மாமிசத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறதே தவிர அங்கே சிவபெருமான் அந்த மாமிசத்தை உண்டாரா இருக்கிறதா இல்லை என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். சொன்னார்கள் பசுதானம் கோதானம் என்பது நடைமுறையில் இருக்கிறதா? நீங்கள் பசுதானத்தை செய்து கொண்டு இன்றைக்கு மாற்றச்சி கடைக்கு போறீங்க, அரை கிலோ ரச்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை, 1/4 கிலோ ஈரை காருங்கள் என்று சொல்லி கால் கடுகடுக்க இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு கதைப்பதென்றால் அந்த கதையினுடைய ஆழம் தெரிந்து கதைக்க வேண்டும் என்பதை எதிரணிக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். கூறினார் பாரதியினுடைய பாட்டு 2-3 சும்மா இழுத்து விட்ட எனக்கு தெரியும் தான் பாரதியின் பாட்டு. இவர் சொன்ன பாரதியினுடைய பாடலில் எத்தனை பேருக்கு பொருள் தெரியும் சொல்லுவோம்? தெரியும். இவர் சொல்றது சிதம்பர சக்கரத்தை பேவாத்தமே தன்றிருந்தது. ஆகவே பாரதியினுடைய பண்பாடு உங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இது கூட எனக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுதான் அன்று அந்த பண்பாடு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்தை கதைப்பதென்றால் அதுக்குள் ஆழம் பார்த்து கதைக்க வேண்டும் என்பதை நான் எதிரடிக்கு கூற விரும்புகிறேன். இன்னொரு விடயம் சொன்ன ஆடை கலாச்சாரத்தை பற்றி கூறினார். ஐயா, நான் அவருக்கு ஒரு விடயம் சொல்ல நினைக்கிறேன். திருகோணமலையில ஒரு பிரபல பாடசாலையில முஸ்லிம் பெண் ஒருத்தி பர்தா அணிந்தமைக்காக அந்த பெண்ணை பாடசாலையை விட்டு அப்புறப்படுத்தினார்கள். இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நான் இந்த பாடசாலைக்குள்ள வேட்டியோட போனேன்டா என்ன வேட்டியை கலட்டி எறிஞ்சு போட்டு போய்விட்டுரும் அண்ணான்னைக்கு. இதுதான் நீங்க அந்த பண்பாடு, இதுதான் அங்க நடக்குதுண்டா. நம்முடைய பண்பாடு எங்க வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது, மாறாக தளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். காத்தவராயன் கூத்தை நாங்கள் மாற்றி மாற்றி இசை மெட்டுக்களை குறைத்து நாங்கள் பார்க்க வேண்டுமா? அப்படி என்றால் ஒரு காலத்துல காத்தவராயன் கூத்துல அம்மனும் இருக்க மாட்டார், கிருஷ்ணரும் இருக்க மாட்டார், வெறும் கதை மட்டும் போகும், பாட்டு ஓடிக்கொண்டு போகும். அது காத்தவராயன் கூட்டை இல்லை, அது காக்கா போட்ட எச்சமாக இருக்கும் நடுவர்கள். காத்தவராயன் கூத்து அங்க அம்மன் இருக்கணும், கிருஷ்ணன் இருக்கத்தானே வேணும், அதான கூத்து. உம்முடைய கதையை பார்த்தா ஒரு காலத்துல அம்மன் இல்லாம கிருஷ்ணன் இல்லாம மாற்றம் வேணும் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா ஒரு காலத்துல காத்தவராயன் கூத்துன்றதே இல்லாம போயிடும். இது உம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? இல்லை, தளர்வு. சொன்னார்கள் தேரை நாங்கள் எடுக்காட்டியும் பரவாயில்லை, தேரை மிஷின் மூலம் இழுத்து கொண்டு வந்து விடுறோமே, இது எங்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி தானே. ஐயா, தமிழ்நாட்டுக்கு பண்பாட்டு ஒரு வசனம் சொன்னா ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று. ஆனா இவர் சொல்ற
நாங்கள் ஊர் இழுக்காட்டி மிஷின் மூலம் இழுத்து கொண்டு வரோம் தானே, இதுதானே எங்களோட பண்பாடு. அப்ப உங்களுக்கு மிஷின் பண்பாடு தான் உங்களுடைய தமிழ் பண்பாடு நீங்களே சொல்ல வருகின்ற பொழுது எப்படி ஐயா தமிழனுடைய வளர்ச்சி இங்கே தெரிகிறது? பண்பாடு கீழ் போகிறதே தவிர மேல் வரவில்லை என்பதை எதிரணி புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாது கேட்ட அம்மி ஆட்டுக்களை பத்தி எல்லாம் கேட்க போறோம். நாங்கள் அம்மி ஆட்டுக்களை பத்தி கதைக்கவே இல்லை. ஏனென்றா இன்றைக்கு அம்மி மிதிக்கிறதுல இன்றைக்கு பொடியன் காலத்துக்கு வைக்கிறான் அம்மிக்கு மேலே. ஏனென்றா அவனுக்கு தெரியாது அம்மி மிதிக்கிறது யாருக்கு வைக்கிறேன்றே தெரியாம தமிழ் பண்பாடு நடக்குது. இது பல கோயில்கள் நடந்தது. இன்னொரு விடயம் சொன்ன நடுவில் நான் இதை சொல்லி முடிக்கிறேன். என்ன சொன்னவருண்டா வெடி விஷயம் சொன்னார். வெடி விஷயம் கிருமியை அழிக்குதான். இதுல எத்தனை பேர் நிற்கிறீங்க இந்த வெடி கிருமியை அழிக்குதுன்னு சொல்லுவோம். கிருமி அழிக்குதான். இது ஒரு புது விஞ்ஞான கண்டுபிடிப்புன்னு நான் நிற்கிறேன். ஐயா இன்றைக்கு அந்த வெடியே கொண்டு வந்ததை வேலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். காற்று மாசடையுது. நீங்கள் அதுக்காண்டி உங்களுடைய 10ஆம் பூசையை நிப்பாட்டி விட வேண்டாம். வானவேடிக்கை செய்யுங்க. அது ஏன் செய்யணும்? என்னத்துக்கு செய்யணும்? உங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு நீங்க செய்யுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த வானவேடிக்கையை ஒரு அளவா வச்சிருந்தீங்கன்னா அது எங்களுக்கும் நல்லது, மற்றாக்களுக்கும் நல்லது. இது தமிழ் பண்பாடு வளர்ச்சி அடைய வேண்டும். நான் அவருக்கு வரைக்கே சொன்னேன். நான் இந்த 2 பேர்ல எனக்கு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை. நான் உங்களோட அணிக்கு தான் சப்போர்ட் இருக்கு. ஆனா அதையே அவர் எனக்கு மாற்றி விட்டுட்டார். பார்த்தீங்களோ, தமிழர்களுடைய பண்பாடு தளர்வடைகிறது என்பதால் தான் அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் சொன்னானே தவிர அறுதியும் இறுதியுமாக தமிழ் பண்பாடு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் செல்கிறது என்று நான் கூறவில்லை. ஆகவே இந்த மக்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், தமிழர்களுடைய பண்பாடு தளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறது. அதனால் நாங்கள் தமிழர் பண்பாட்டை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். வளர்ச்சிக்காக போராடுவோம், போராடிக்கொண்டே இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த ஐயனார் கோயில் அடியவர்களை ஒரு கணம் சிந்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பொழுது ஐயனார் பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்ப தினத்திலே இன்றைக்கு இரவு பொழுதிலே எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சார விழுமியங்கள் சார்ந்த ஒரு சிந்திக்கின்ற நிகழ்வாக இந்த பட்டிமன்றம் அமைந்திருக்கிறது. தமிழருடைய இந்த பண்பாடு வளர்கிறதா அல்லது தளர்கிறதா என்று 2 தரப்புகளும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழருடைய பெருமைகள், தமிழருடைய சமய நடைமுறைகள், தமிழருடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழன் அனைத்து இடங்களிலும் தன்னை நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் தங்களுடைய பண்பாடு இன்றைக்கு தளர்கிறது என்றும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள், வளர்கிறது என்றும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திரைகடல் ஓடியும் திரவியந்தேடு என்பது ஒரு தமிழனுடைய பண்பாடாக இருக்கிறது. எங்களுடைய சங்க காலம் முதல் நாங்கள் புலம்பெயர்ந்து நிதி தேடுதல் என்பது தமிழருடைய வாழ்வியலின் இருப்புக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நாடு கடந்து புலம்பெயர் தேசங்கள் சென்று நிதி திரட்டினாலும் நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டை வளர்ச்சி உறச் செய்வதில் இன்றைக்கு தமிழர்கள் முன்னிற்கிறார்கள் என்ற கருத்து நாங்கள் நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற உறவுகளினால் தான் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் எழுச்சி பெற்றிருப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு 1500ஆம் ஆண்டுகளிலே போர்த்துகீயர் கைப்பற்றினார்கள். எங்களுடைய பண்பாடு சார்ந்த வழிபாடுகள் நடைமுறைகள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்பட்ட எங்களுடைய பண்பாடுகள் வரலாறுகள் அழிக்க முற்பட்ட பொழுது மீண்டும் நாங்கள் தமிழர்களாக உயிர் பெற்றோம். அதே போல இன்றைக்கு யுத்தம் நிறைவு பெற்ற பிற்பாடும் அனைத்தும் அழிக்கப்பட்ட இடத்திலும் மீண்டும் நாங்கள் இன்றைக்கு புத்துயிர்ப்போடு இருக்கிறோம் என்றால் இந்த புலம்பெயர் உறவுகளுடைய பங்களிப்பு என்பது முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் கூட இன்றைக்கு எங்களுடைய தமிழை எங்களுடைய இந்த தேவார திருமுறைகள் சார்ந்த விடயங்களை கலைகளை எல்லாம் கற்பதற்கு அங்கே தமிழ் பாடசாலை என்ற ஒரு அமைப்பை அமைத்து இன்றைக்கு பெரும் முயற்சியோடு அதை செய்து கொண்டு வருகிறார்கள். அது பாராட்ட வேண்டிய விஷயம். தமிழருடைய பண்பாடு சார்ந்த வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த இலங்கையை போல வெளிநாடுகளிலும் அதே பெயர்களில் அங்கே ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள். கனடாவிலே லண்டன் முருகன் கோயில் இருக்கிறது, அதே போல கனடா சந்நிதி முருகன் கோயில், அப்படி பல ஆலயங்களை அமைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழன் போற இடமெல்லாம் தன்னுடைய பண்பாடுகளை கலாச்சாரங்களை மொழியை
பண்பாட்டை பேணிக் கொண்டிருக்கிறான். தமிழ் அழியவில்லை, பண்பாடு அழியவில்லை. ஆனால் இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மாறுதல்களை கண்டுகொண்டு செல்கிறது என்பது வாதமாக இருக்கிறது. நாங்கள் மாற்றத்துக்கு ஏற்ப மாற வேண்டும். இன்றைக்கு ஏட்டு பிரதியிலே இருந்த நாங்கள் இன்றைக்கு அனைத்தையும் இணையத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். முன்பும் ஒரு விடயத்தை தேடி அறிய வேண்டும் என்றால் நாங்கள் புத்தகங்களை புரட்டி பார்க்க வேண்டும். இப்பொழுது புத்தகம் தேவையில்லை, கையிலே ஒரு தொலைபேசி இருந்தால் சரி. எந்த இலக்கியமோ எந்த நூலோ எந்த வரலாறோ ஒரு கணப்பொழுதில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இது மாற்றம். அந்த மாற்றத்திற்குள்ளே எங்களுடைய பண்பாடுகள் வரலாறுகள் பேணப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழன் ஆண்டான் என்பது கூட இன்றைக்கு விலையில் ஒரு தேசமாக இன்றைக்கு இணையங்களில் எங்களுடைய வரலாறுகள் பண்பாடுகள் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்தையும் நாங்கள் இணையத்திலே தரிசித்து கொண்டிருக்கிறோம். தமிழனுடைய அனைத்து அம்சங்களும் இன்றைக்கு பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் அழிவடைந்து விடையாது. இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப பண்பாட்டு மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் மாறுதல்களை சந்தித்தாலும் அந்த மாறுதல்கள் ஊடாக நாங்கள் உங்களுடைய சுயம் சார்ந்து பண்பாடு சார்ந்து விழுமியம் சார்ந்து சமயம் சார்ந்து எங்களுடைய அடிப்படையில நாங்கள் தளராத இனமாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஐயனார் பெருமானுடைய சன்னிதானம் இன்றைக்கு மிக பெருமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிக புத்துயிர்ப்போடு இங்கே புது ஒளிவோடு எம்பெருமானுடைய காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். அது ஐயனாருடைய திருவருள். இன்றைக்கு எங்களுடைய பண்பாடு மாற்றங்கள் சமயம் சார்ந்த மாற்றங்கள் இன்றைக்கு பெரு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு சொல்லியிருக்கிறார். இளைஞர்கள் இன்றைக்கு திசை மாறவில்லை. இடையில ஏற்பட்ட ஒரு காலத்தினுடைய அந்த மாற்றத்திலே இளைஞர்கள் எதற்குள்ளே செல்வதென்று தெரியாத ஒரு தடுமாறிய போக்கு எங்களுடைய காலத்திலே இருக்கிறார். சொல்லுவார்கள், யுத்தத்தை விட யுத்தத்திற்கு பிந்திய காலம் ஒரு உளவியல் யுத்தம் நடைபெறும் என்று சொல்லுவார்கள். அனைத்தும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே எங்களை அழிக்கின்ற ஒரு செயற்பாடு எங்கள் திரைமறைவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்குள்ளும் நாங்கள் அன்றைக்கு தமிழர்களாக தமிழினத்தோடு கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு எங்களுடைய சமயத்தோடு எங்களுடைய தமிழ் உறவுகளோடு நாங்கள் தமிழர்களாக வாழுகிறோம் என்றால் இந்த மாற்றத்தோடு நாங்கள் கால மாற்றத்துக்கேற்ப நாங்கள் எங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தக்கன பிழைத்தல் என்று சொல்வது போல கால மாற்றத்துக்கேற்ப நாங்கள் மாற வேண்டும். மாறுவதன் ஊடாக எங்களை காத்து கொள்ள முடியும் என்ற வாதத்தினை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முடிவிற்கு வர வேண்டும். இந்த ஐயனார் பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக ஆரம்ப நிகழ்வு எம்பெருமானுடைய இந்த ஐயனாருடைய வழிபாடு கூட எங்களுடைய கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் ஐயனாருடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். அங்கே யானை வாகனத்திலே பூரணை புஷ்கலை என்று சொல்லப்படுகிற 2 சக்திகளோடு தோற்றம் பெறுகிற ஒரு அற்புதமான தெய்வம். அங்கே தேவலோகத்தில் அவதரித்தவளும் பூலோகத்தில் அவதரித்த அந்த 2 சக்திகளையும் தன்னை கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தெய்வம். இன்றைக்கு கந்தபுராணம் தோற்றம் பெற்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பம் கந்தபுராணம் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த கந்தபுராண மரபிலே யாழ்ப்பாணம் கந்தபுராண கலாச்சாரம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஐயனார் பெருமானுக்கு ஒரு மிக பிரமாண்டமான ஆலயம் இன்றைக்கு இந்த சுன்னாகம் தாளியடி பதியிலே அமைந்திருப்பது கூட எங்களுடைய தமிழனுடைய சமயம் சார்ந்த பண்பாடு சார்ந்த இலக்கிய மரபுகளுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்திருக்கிற வளர்ச்சி கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படையாக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில எம்பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்ப தினத்திலே இந்த பட்டிமன்றத்திலே அருமையான வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலே தமிழருடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த நடைமுறைகள் இன்றைக்கும் வளர்ந்துதான் செல்லுகிறது. அது தளரவில்லை. கால மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம் என்ற அறுதியான முடிவாக தமிழருடைய கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு வளர்கிறது 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 என்ற அருமையான இந்த தீர்ப்பை இந்த அவையிலே கூறி இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த சுன்னாகம் ஐயனார் பெருமானுடைய இந்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் அன்புக்குரிய நண்பர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் ஒழுங்கமைப்பு செய்த சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இளைஞர்களுக்கும் இந்த ஊர் பெரியவர்களுக்கும் இந்த அற்புதமான ஆலயத்தை அமைத்து இன்றைக்கு ஐயனார் பெருமானுக்கு ஒரு வரலாற்றை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வரலாற்றை இன்றைக்கு இலங்கையில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஐயனார் ஆலயம் சன்னிதானம் புது பொலிவு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திற்கே முன்னோடியாக இன்றைக்கு இந்தியாவை விட யாழ்ப்பாணத்தில் இந்த ஐயனார் வழிபாடு ஒரு சிறப்பாக
மிக பிரம்மாண்டமான சன்னிதானமாக இன்றைக்கு புத்துயிர் பெற்றிருக்கிறது. இதை அமைப்பதற்கு இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அனைத்து அடியவர்களுக்கும் ஐயனார் பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். வாழ்வியல்லே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல ஐயனார் பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்ற இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி அனைவரும் இன்புற்றிருக்க பிரார்த்தித்து அனைவரிடமிருந்தும் அன்பு கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி.